இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு அசாதாரண முடி கொண்ட அழகான பெண்ணோட காமெடி கதை. ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ஃபேமஸ். ஒரு வீட்ல இருக்கிற பெண்ணோட முடி. ஒரு வீட்ல இருக்கிற பெண்ணோட முடி தரையையே தொட்டுடும். அவளோட பெயர் மல்லிகா. அழகா இருப்பதை விட அவளோட முடிதான் ரொம்ப அழகா இருக்கும். காற்றே அடிக்காம நின்னு, அம்மா இந்த முடி எங்க போகுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு நீளமான முடி. மல்லிகா காலை எழுந்த உடனே முதல்ல பண்ற வேலை முகம் கழுவுறது இல்ல. அம்மா கேப்பாங்க, பெண்ணே முதல்ல முகமா கழுவுற? மல்லிகா சிரிச்சுக்கிட்டே, அம்மா முகம் சின்ன வேலை, முடிதான் பெரிய வேலை. வெளியே போறப்போ மல்லிகா முடியை பின்னலா போடுவா. அது பின்னல் இல்ல, ஒரு பெரிய கயிறு மாதிரி. கடைக்காரர் கேப்பார், அம்மா இது முடிதானா இல்ல துணி கட்டுற கயிறா? மல்லிகா சிரிச்சு சொல்வா, கயிறு இல்லான்னா இதுல என் பொறுமையும் கட்டியிருக்கேன். ஒரு நாள் மல்லிகா பஸ்ல ஏறினா. அவளோட முடி பின்னாடி இருக்கிற பயணிகளுக்கு சீட் பெல்ட் மாதிரி வேலை செய்யுது. கண்டக்டர் சிரிச்சுக்கிட்டே, அக்கா டிக்கெட் மட்டும் இல்ல, முடிக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும். மல்லிகா உடனே, அண்ணா என் முடி இலவச பாஸ்ல தான் போகுது. திருவிழா காட்சி. திருவிழா நாள்ல மல்லிகா வந்த உடனே குழந்தைகள் ஓடி வராங்க. அக்கா உங்க முடியில ஊஞ்சல் கட்டலாமா? ஒரு சின்ன பெண் மல்லிகாவை கேட்கிறாள், அக்கா இவ்வளவு பெரிய முடி இருந்தா கஷ்டமா இருக்காதா? மல்லிகா மெதுவா சொல்றா, கஷ்டம் இருக்கு, ஆனா அதை விட அழகு இருக்கு. நம்ம தனித்தன்மைதான் நம்ம சிரிப்புக்கான காரணம். அழகு என்பது முகத்துல மட்டும் இல்ல, அழகு என்பது நம்ம தன்னம்பிக்கையிலும் நம்ம சிரிப்பிலும் தான் இருக்கிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா, சிரிச்சிருந்தா அதுவே இந்த கதையோட வெற்றி.